ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி இருக்கிறது. மிகப்பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களின் பயிற்சி எல்லாம் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. குரு தலைமை இடத்தில் அமர்ந்து பூரண குருவாக மனிதர்களின் வாழ்க்கையை வழிநடத்துவதில் முதன்மை பெற்று விளங்குவார். அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான பலன்கள் நாடு முழுவதும் நடக்கப் போகின்றன, பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது, மக்களின் வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 11:08 அளவில் வாக்கிய கணித ரீதியாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சி எப்பொழுது என்பதைத்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம். அதாவது வைகாசி மாதம் 12ஆம் தேதி தமிழ் மாதத்தில், ஆங்கில மாதத்தில் 26ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. 11:08 அளவில் வாக்கிய கணித ரீதியாக புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் குரு பகவான் பயிற்சியாகி அமர்கிறார். அவர் அங்கு உச்சம் பெற்று அமர்கிறார். உச்ச குருவின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிகளில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தன் பார்வை பலத்தால் நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறார் 12 ராசிக்கும். தொட்டது துலங்கப் போகிறது, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது, வருமானம் உயரப் போகிறது, வளர்ச்சி அதிகரிக்கப் போகிறது. நவக்கிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் குரு பகவான் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி நல்லது நடக்கப் போகிறது. ஆன்மீகம் தழைக்கப் போகிறது. சுப நிகழ்ச்சிகள், குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் எல்லாம் முறையாக அதிகம் நடைபெறப் போகின்றன. இதே நேரத்தில் 13/11/2026ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நிகழப்போகிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் மாற்றமும் ஏற்றமும் கொடுக்க போகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் குரு வக்ரமும் பெறுகிறார். இந்த சுழலும் கிரகங்களின் அமைப்பை பொறுத்து, பாதசார பலத்தை பொறுத்தும் குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கணிக்கப்பட்டு முறையே சொல்லப்படுகிறது. கடகராசிக்கு ஜென்ம குருவாக வரும் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக மேஷத்திற்கும், அஷ்டமத்து குருவாக தனுசு ராசிக்கும், விரய குருவாக சிம்மத்திற்கும், ரோக குருவாக கும்பத்திற்கும் வருவதால் இந்தந்த ராசிகளில் பிறந்தவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன திசைகள், என்ன புத்திகள் நடைபெறுகிறதோ உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சி அன்று குருவின் சந்நிதியில் நீங்கள் குரு கவசம் பாடி குருவை வழிபட்டீர்கள் என்றால் மிக பெரிய ஏற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் நல்ல நிகழ்வுகள் பலவும் நாட்டில் கண்டிப்பாக நடைபெறும். உச்சம் பெற்ற குரு என்பதால் மக்கள் அச்சமில்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும். அரசாங்க வழி எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருக்கும். பெட்ரோல், டீசல், எரிவாயுகளின் விலை ஏற்றமும் இறக்கமுமாக மாறி மாறி இருக்கும். விளையாட்டுத்துறை, விஞ்ஞானம், மருத்துவம், கலைத்துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, பத்திரிகை ஊடகங்கள், கணினித்துறை இவற்றின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். மழை வளம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை காலத்திலும் பார்வை காலத்திலும் இயற்கை சீற்றங்கள், அரசியல் கொந்தளிப்புகள் எல்லாம் ஏற்படும். சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அரசியல் களத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உட்கட்சி பூசல்கள், கட்சி தாவல்கள் ஏற்பட்டு கலக்கத்தை கூட உருவாக்கலாம். இருப்பினும் தலைமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு உயர்வான ஒரு நேரம். எல்லா விதத்திலும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்றங்களை வாரி வழங்கப் போகிறது எல்லோருக்கும். இது பொதுவான ஒரு குரு பெயர்ச்சியின் பலன்தான். குருவின் பெயர்ச்சி நடைபெறும் போது நாட்டில் என்ன நடக்கும், வீட்டில் என்ன நடக்கும் என்பதை பொதுவாக பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக இந்த ராசி பலன்களை தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.